அனைத்து காய்ச்சலும் டெங்கு காய்ச்சல் அல்ல என்று சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் விளக்கம் அளித்துள்ளார். தேவையான மருந்துகளும் மருத்துவ வசதிகளும் இருக்கின்றன என்றும் அவர் கூறியிருக்கிறார். அவருடன் செய்தியாளர் ரகுவரன் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். திருவள்ளூர் மாவட்டத்தில் காய்ச்சல் பரவுவது, இது எதனால் பரவுவது, அதுக்கு தடுப்பதற்காக என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு? இப்போ நீங்களே களத்தில் பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ காலையிலேருந்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் புரட்சித் தலைவி அம்மாவுடைய அறிவுரையின் பேரில் இப்போ காலையிலேருந்து நாங்கள் பொன்னேரி ஹாஸ்பிட்டல், கும்மிடிப்பூண்டி ஹாஸ்பிட்டல், திருவள்ளூர், இப்போ நம்ம திருத்தணியிலேருந்து எல்லாத்தையும் பார்த்துட்ருக்குறோம். இப்போ நம்முடைய திருத்தணி மருத்துவமனையில் 35 பேர் காய்ச்சல் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதில் ஒரே ஒரு விஷயம் நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறது, எல்லா காய்ச்சலும் டெங்கு காய்ச்சல், ஆல் த ஃபீவர் ஆர் நாட் டெங்கு ஃபீவருங்க. பட் 23 வகையான வைரஸ் காய்ச்சல் இருக்குது. நம்ம எல்லா காய்ச்சலையும் 24 மணி நேரத்தில் அந்த காய்ச்சல் என்ன காய்ச்சல்னு டயக்னோஸ் பண்ணிக்கணும். ஸோ மர்ம காய்ச்சல்ன்ற வார்த்தைக்கு இடமில்லை, அது என்ன காய்ச்சல்னு கண்டுபிடிச்சிடும். இப்போ நீங்கள் 35 பேர் அனுமதிக்கப்பட்டுக்கிறாங்க. 35 பேரில் 34 பேருக்கு சாதாரண காய்ச்சல். ஒரே ஒரு லேடி கஜலட்சுமி, பொதுத்தூர்பேட்டையை சார்ந்த கஜலட்சுமி என்ற பெண்ணுக்கு அவங்களுக்கு மட்டும் ஐஜிஎம் டெஸ்ட் பாசிட்டிவாக இருக்குது. அவங்க நல்ல கவுண்ட் நல்லா இருக்குது. அவங்க நல்லபடியாக அவங்க இப்போ மருத்துவமனையில் நலமோடு இருக்கிறாங்க. நீங்களே அவங்கள பார்த்துட்றீங்க. ஸோ மாண்புமிகு அம்மாவுடைய அரசு அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் எடுத்துகிட்டு இருக்குது. மருத்துவமனையில் அனைத்து வசதிகள் இருக்குது. மருந்து, மாத்திரைகள், ஃப்ளூயிடு, நம்ம தேவையான மருத்துவர்கள், கூடுதலாக மருத்துவர்களும் இப்போ நியமிக்கப்பட்டு முழு கண்காணிப்புலையும் தொடர் நடவடிக்கைகளும் இருக்குது. பதட்டம் வேண்டியதில்லை, பயம் வேண்டியதில்லை, பீதி வேண்டியதில்லை. மாண்புமிகு அம்மாவுடைய அரசு எல்லா நடவடிக்கையுமே எடுத்துக்கிட்டு இருக்குங்க. காய்ச்சல் ஏற்பட்ட கிராமங்களில் மேலும் பரவாமல் இருப்பதற்காக என்ன மாதிரியான தடுப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு? திருவள்ளூர் மாவட்டத்தில் குறிப்பாக முதல்ல இந்த காய்ச்சல் நம்ம காவேரி ராஜபுரம், இந்த காவேரி ராஜபுரம் இல்லத்தில் மாவட்ட நிர்வாகம், உள்ளாட்சித்துறை எல்லாம் இணைந்து மல்டி டைமென்ஷனில் கிட்டத்தட்ட வார் ஃபுட்டிங் எஃபர்ட் முழு வீச்சில் அங்கே பணிகள் நடந்துகிட்டு இருக்கு. ஃபர்தராக அங்கே காய்ச்சல் முழுவதுமாக காவேரி ராஜபுரத்தில் அரசு எடுத்த நடவடிக்கையால், மாவட்ட நிர்வாகம் எடுத்த நடவடிக்கை காய்ச்சல் முற்றிலுமாக இப்போ கட்டுப்படுத்தப்பட்டிருக்கு. ஃபர்தராக அங்கே யாருக்குமே இன்ஃபெக்ஷன் இல்லை. அங்கே ஒரு மல்டிபிள் இன்ஃபெக்ஷன் இருந்தது, மிக்ஸ்டு இன்ஃபெக்ஷன் இருந்தது, லெப்டோ, டெங்கு, அந்த மாதிரி மிக்ஸ்டு இன்ஃபெக்ஷன் இருந்தது. அந்த நம்முடைய காவேரி ராஜபுரத்தில் ப்ளீச்சிங் மொத்தம் குழு திருவள்ளூர் மாவட்டத்தில் 14 ஹாஸ்பிட்டல் அண்ட் வீட்ஸ் என்று சொல்லக்கூடிய நடமாடும் மருத்துவ குழுக்கள் களமிறங்கியிருக்கிறாங்க. அதேபோல் 28 இந்த சிறு வாகனங்களோட மருத்துவ குழு களமிருக்கிறாங்க. பொது சுகாதாரத்துறை, நோய் தடுப்பு துறையின் மூலமாக பூச்சியல் வல்லுநர்களும் கொண்டு இந்த நோய் பரவுவதற்கான காரணங்கள் கண்டுபிடித்து அவையும் அந்த சோர்ஸ் முழுமையாக ஒழிக்கப்பட்டக்கூடிய நடவடிக்கை, ப்ளீச்சிங் பவுடர் போடுறது, ஃபாகிங் பண்ணுறது, அந்த மாதிரியான நடவடிக்கையும் எடுத்துக்கிட்டு இருக்கு. மாவட்ட நிர்வாகம், மக்கள் பிரதிநிதி எல்லாருமே இணைந்து வேகமாக பணியாற்றுக்கிறோம். களத்தில் நீங்களே பார்வையிடலாம். எல்லாரும் நலமோடு இருக்கிறாங்க. பதட்டம் இல்லை, பீதி இல்லை. 100% நிலைமை கட்டுக்குள்ளே இருக்கிறது. மாண்புமிகு அம்மாவுடைய அரசு எல்லா நடவடிக்கையும் சிறப்பாக எடுத்துக்கொண்டிருக்கிறது உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன்.